ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம அட்வர்ப் பத்தி பார்க்க போறோம். ஸோ அட்வர்ப் அப்படின்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் வெர்ப். அந்த வெர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குற வேர்டை தான் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சில சமயங்கள்ல இந்த அட்வர்ப் வெர்புக்கு மட்டும் இல்லாமல் அட்ஜெக்டிவ் அல்லது அனதர் அட்வர்புக்கு கூட எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. She ran slowly. அவள் மெதுவாக ஓடினாள். ஸோ இந்த சென்டென்ஸ்ல அவள் செய்யக்கூடிய செயல் என்ன? ஓடுறது. ஸோ ரேன் அப்படிங்கிறது தான் வந்து வெர்ப். சரியா? ஸோ அந்த வெர்ப்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கறது. அவ வந்து எப்படி ஓடினா அப்படின்னு கேட்கும்போது ஸ்லோலி. ஸோ ஸ்லோவா ஓடினா. ஸ்லோலி அப்படிங்கறதா வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. She ran very slowly. அவள் மிகவும் மெதுவாக ஓடினாள். ஸோ இந்த சென்டென்ஸ்ல அவள் வந்து ஓடுறா. எப்படி ஓடுறா? ஸ்லோவா ஓடுறா. ஸோ அது அட்வர்ப்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? ஸோ அந்த ஸ்லோலிக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு மீனிங் கொடுக்குவா. வெரி ஸ்லோலி. ஸோ அவ வந்து ரொம்ப மிகவும் மெதுவாக ஓடினாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல வெரி அப்படிங்கிறதும் வந்து அட்வர்ப் தான். சரியா? ஸோ இந்த அட்வர்புக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மீனிங் கொடுக்குது இல்லையா வெரி அப்படின்னு. ஸோ இது ஒரு அட்வர்ப். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. She is very beautiful girl. அவள் மிகவும் அழகான பெண். ஸோ இந்த சென்டென்ஸ்ல செயல் எதுவுமே இல்லை. சரியா? ஸோ இது வந்து அந்த பொண்ணோட அப்பியரன்ஸை வச்சு சொல்லாங்க. அந்த பொண்ணு அழகான பொண்ணு. ஸோ ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நவுன் ஆர் ப்ரோனவுனை வந்து எக்ஸ்ட்ராவா மீனிங் கொடுத்தா அதை தான் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ இந்த அட்ஜெக்டிவ் இந்த அட்ஜெக்டிவே வந்து எக்ஸ்ட்ராவா மீனிங் கொடுக்கறது வெரி. சரியா? ஸோ அவ வந்து அழகான பொண்ணு, மிகவும் அழகான பொண்ணு. ஸோ வெரி அப்படிங்கறத வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல உள்ள வெர்ப், அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்பே வந்து எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுத்தா அதை தான் வந்து நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த அட்வர்ப்ல மொத்தம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு நம்ம 10 டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். அட்வர்ப் ஆஃப் மேனர். அதாவது ஒரு செயல் வந்து எப்படி நடந்துச்சு. ஸோ ஹவு, எப்படி அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. He ran quickly. அவன் ஓடினான். ஸோ எப்படி ஓடினான்? வேகமா ஓடினான். ஸோ குயிக்லி அப்படிங்கறதா வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. She sings beautifully. அவ பாடுறா. ஸோ எப்படி பாடுறா? அவ அழகா பாடுறா. ஸோ பியூட்டிஃபுல்லி அப்படிங்கறதா வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல எப்படி ஒரு செயல் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். சரிங்களா? செகண்ட் டைப் பாருங்க. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அதாவது ஒரு செயல் வந்து எங்க நடந்துச்சு, வேர், எங்கே. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. She is standing outside. அவ நிக்கிறா. ஸோ எங்க நிக்கிறா? வெளியே, அவுட் சைட். ஸோ அவுட் சைட் அப்படிங்கறத வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? ஸோ ரம்யா இஸ் சிட்டிங் ஹியர். ரம்யா உட்கார்ந்துருக்கா. எங்க உட்கார்ந்துருக்கா? எங்கே? அவ இங்கதான் உட்கார்ந்துருக்கா. ஸோ ஹியர். ஸோ ஹியர் அப்படிங்கறதும் வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயல் வந்து எங்கே நடக்குது. சரியா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தேர்ட் டைப் பாருங்க. அட்வர்ப் ஆஃப் டைம். அதாவது ஒரு செயல் வந்து எப்போது நடந்துச்சு. ஸோ எப்போது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. She came yesterday. ஸோ அவ நேத்து வந்தா. ஸோ அவ எப்போது வந்தா? ஸோ எப்போ வந்தா? நேத்து. ஸோ எஸ்டர்டே அப்படிங்கறதா வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. I will meet you tomorrow. ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கேன். ஸோ நம்ம எப்போ சந்திக்கலாம்? ஸோ எப்போது. சரிங்களா? ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். சரியா? ஸோ டுமாரோ அப்படிங்கறதா வந்து இந்த சென்டென்ஸ்ல என்னது? அட்வர்ப். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து எப்போது அப்படிங்கிற கேட்கிற மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சதாங்க? அடுத்ததா ஃபோர்த் டைப் பார்க்கலாம். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதாவது நம்ம வந்து ஒரு செயலை வந்து அடிக்கடி பண்றோமா இல்ல எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அந்த செயலை பண்றோம். ஸோ அதே மாதிரி ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வர்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க.
ஆல்வேஸ், சம்டைம்ஸ், ரேர்லி, நெவர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்தா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ரேர்லி கோ டு ஜிம். ஸோ நான் வந்து ஜிம்முக்கு ரேரா தான் போவேன். சரியா? அல்லது நான் ஜிம்முக்கே போக மாட்டேன், ஜிம்முக்கு எப்பவுமே போவேன். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்றது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல ரேர்லி அப்படிங்கறத வந்து என்னது? அட்வர்ப். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, சி ஆல்வேஸ் லிசன் டு மியூசிக். அவள் எப்போதுமே இசையை கேட்பா. சரியா? ஸோ ஆல்வேஸ் அப்படிங்கறத வந்து இந்த சென்டென்ஸ்ல என்னது? அட்வர்ப். சரிங்களா? அடுத்ததா ஃபிஃப்த் டைப் பாருங்க, அட்வர்ப் ஆஃப் டிகிரி. அதாவது ஒரு செயலை வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு, சரியா, எந்த அளவிற்கு, டு வாட் எக்ஸ்டெண்ட். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வரது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஸோ த ரூம் இஸ் வெரி ஹாட். ஸோ அறை எவ்வளவு சூடா இருக்கு, ரொம்ப மிகவும் சூடா இருக்கிறது. ஸோ வெரி அப்படிங்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸ்ல இந்த அட்வர்ப். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, சி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். ஸோ அவ எவ்வளவு டயர்டா இருக்கா, எக்ஸ்ட்ரீமா டயர்டா இருக்கா. சரியா? எக்ஸ்ட்ரீம்லி அப்படிங்கறத வந்து இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப். சரிங்களா? அடுத்ததா சிக்ஸ்த் டைப் பாருங்க, இன்டெரோகேட்டிவ் அட்வர்ப். ஸோ இன்டெரோகேட்டிவ் அப்படின்னால என்னது? கொஸ்டின் கேட்கறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்க, வேர் எங்கே, வென் எப்போது, ஒய் ஏன், ஹவு எப்படி. ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதை வந்து இன்டெரோகேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன்ல என்ன படுத்திருக்கோம்? ஹூ, ஹூம், ஹூஸ். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன். இங்க வந்து வேர், வென், ஒய், ஹவு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணா அதெல்லாம் வந்து இன்டெரோகேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, வேர் ஆர் யூ கோயிங். ஸோ எங்க போற, நீ எங்க போற. ஸோ வேர் அப்படிங்கிறது தான் வந்து அட்வர்ப். அதே மாதிரி ஹவ் ஆர் யூ டுடே, இன்னைக்கு எப்படி இருக்க. ஸோ இது மாதிரி வார்த்தைகள் வந்தா இது எல்லாமே வந்து என்னது? இன்டெரோகேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சுதாங்க? அடுத்ததா செவன்த் டைப் பாருங்க, ரிலேட்டிவ் அட்வர்ப். ரிலேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்டெரோகேட்டிவ் அட்வர்ப்ல யூஸ் பண்ணோம் இல்லையா, வேர், வென், ஒய், ஹவ். இந்த மாதிரி வேர்டை வந்து அந்த சென்டென்சஸ் ஜாயின் பண்ணும்போது நடுவுல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் வந்து ரிலேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ரிமெம்பர் த டே வென் ஐ ஃபர்ஸ்ட் சா ஹர். ஸோ நான் அவளை முதல்ல எப்போது பார்த்தேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல வென் அப்படிங்கிறது என்னது? அட்வர்ப். அடுத்ததா பாருங்க, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஹீ இஸ் சோ ஆங்கிரி. ஸோ அவன் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கான் அப்படின்னு எனக்கு புரியல. சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஒய் அப்படிங்கறதா வந்து என்னது? அட்வர்ப். ஸோ அந்த சென்டென்சஸ்க்கு நடுவுல ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் எல்லாமே வந்து ரிலேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா எய்த் டைப் பாருங்க, கன்ஜெக்டிவ் அட்வர்ப். அதாவது இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ், அதாவது தனித்தனியான சென்டென்ஸை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு எல்லாமே வந்து கன்ஜெக்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹவவர், தேர்ஃபோர், மோரோவர், நவத்லஸ். ஸோ இந்த மாதிரி வேர்டு எல்லாமே என்னது? கன்ஜெக்டிவ் அட்வர்ப். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, சி ஸ்டடி ஹார்ட் தேர்ஃபோர் சி பாஸ்டு த எக்ஸாம். ஸோ அவ கஷ்டப்பட்டு படிச்சா, எனவே தான் அவ வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணா. சரியா? ஸோ தேர்ஃபோர் அப்படிங்கறத என்னது இந்த சென்டென்ஸ்ல? அட்வர்ப். ஸோ அதே மாதிரி பாருங்க, ஐ வாண்டட் டு கோ டு த பீச் ஹவவர் இட் வாஸ் ரெய்னிங். ஸோ நான் வந்து கடற்கரைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், இருந்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே என்னது? கன்ஜெக்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தனித்தனியான சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு. சரிங்களா? அதைத்தான் வந்து கன்ஜெக்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரிஞ்சுதாங்க? அடுத்ததா நைன்த் டைப் பாருங்க, அட்வர்ப் ஆஃப் ரீசன். அதாவது ஒய், ஏன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வருது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, பிகாஸ், சோ, சின்ஸ், ஹென்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்டு எல்லாமே வந்து என்னது? அட்வர்ப் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வென்ட் டு த ஸ்டோர் பிகாஸ் ஐ நீடட் மில்க். நான் கடைக்கு போனேன் ஏன்னா எனக்கு பால் தேவைப்பட்டது. சரியா? ஸோ இதுல பிகாஸ் அப்படிங்கிறது தான் என்னது? அட்வர்ப். சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் தர்ஸ்டி ஸோ ஐ ட்ராங்க் ஜூஸ். ஸோ எனக்கு தாகமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்து ஜூஸ் குடிச்சேன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஸோ அப்படிங்கிறது தான் என்னது? அட்வர்ப் ஆஃப் ரீசன். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ அடுத்ததா ஃபைனல் டைப் பாருங்க, அட்வர்ப் ஆஃப் அஃபர்மேஷன். ஸோ கன்ஃபார்மா சொல்றது. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, எஸ், டெஃபினெட்லி, ஷியர்லி, ட்ரூலி, அப்சல்யூட்லி, ரியலி,
ஸோ இந்த மாதிரி வேர்டு எல்லாமே என்னது adverb of affirmation அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் டெஃபினெட்லி கோ டு த மீட்டிங். ஸோ நான் கண்டிப்பா மீட்டிங்க்கு போவேன். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல டெஃபினெட்லி அப்படிங்கிறது என்னது adverb. அடுத்ததா பாருங்க. எஸ் ஐ எம் கோயிங் டு த மூவி டு நைட். ஆமா நான் இன்னைக்கு நைட்டு மூவிக்கு போவேன். ஸோ இதுல எஸ் அப்படிங்கிறது என்னது adverb அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சதாங்க? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? adverbனா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதோட ஒரு 10 டைப்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ல adverbனா என்ன அப்படிங்கறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.